அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு வந்து இந்த வீடியோல சென்ட்ரி கிளிப் மேக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த சென்ட்ரி கிளிப் வந்து 4, 5 சைஸ்ல வந்து அவைலபிள் இருக்குங்க. இன்னைக்கு நான் 2 சைஸ் தான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் ஒன்று, மீடியம் சைஸ் ஒன்றுங்க. ஃபேன்சி கடையில் வந்து ரீட்டெயில் ரேட்டுக்கும் இந்த சென்ட்ரி கிளிப் கிடைக்குதுங்க. நம்ம ஹோல்சேலாக வாங்கும்போது ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குங்க. நம்ம வாங்கும் போது இந்த கிளிப் துருப்பிடிச்சிருக்காங்கிறத பார்க்கணுங்க. வாங்கும் போதே செக் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த 3 லாக்குமே வந்து லாக் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி. பண்டிலாக வாங்கும் போது அதில் நிறைய டேமேஜ் பீஸ் இருக்குங்க. நம்ம செலக்டட் பீஸாக வாங்கும் போது இதை சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த லாக் மட்டும் கரெக்டாக ஆகுதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தானே மங்களகரமாக ஆரம்பிக்கலாங்கிறனால சென்ட்ரி கிளிப்பில் பெரிய சைஸ் எடுத்துக்கிட்டு லக்ஷ்மி காயின் தாங்க ஒட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம க்ளூ ஸ்டிக் பென் வச்சு B1007 இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதையும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ க்ளூ போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ஒட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அட்ஜஸ்ட் கரெக்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லாட்டி ரொம்ப ஸ்டிக்கி ஆயிரும், கசகசன்னு போயிடுங்க. அந்த க்ளூ வந்து அதிகமாக போட்டால் அந்த இடத்துல அழுக்கு படிஞ்ச மாதிரி போயிடும். அதனால் பார்த்து கரெக்டாக போட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து நார்மல் பட்ஜெட்டில் உள்ள பெல்ட் ஸ்டோன் தாங்க ஒட்டுவேன். இதுக்கு பேர் பெல்ட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது 55, 60, 45 ரேஞ்சிலையும் இருக்குங்க. 60ங்கும் போது நல்லா கிளிட்டரியாக சூப்பராக கிடைக்கும். 4 வரிசை வருங்க. இதை ப்ளவுஸ்க்கெலாம் நிறையா பேர் வைப்பாங்க. அப்போ அதில் ஆரம்பித்த இதுதாங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எல்லா பொருளுக்குமே வச்சுக்கலாம். இதை நம்ம சிங்கிளாகவும் கட் பண்ணிக்கலாம், 3 வரிசை 4 வரிசையாகவும் கட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டோனில் வளையலுக்கு ஒட்டினது போக என்கிட்ட மீதம் இருந்துச்சுங்க. அதை அந்த இடத்துல ஒட்டி நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து ஸ்டோன் வந்து மீடியம் ரொம்ப கம்மியான இதில் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ இருக்கிற ஸ்டோனெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம பேங்கிள்ஸு, சென்டர் கிளிப்பு, ஹேர் பேண்டு, குஷி கிளிப்பு எல்லாமே மேனேஜ் பண்ணி செய்ய முடியுங்கிறனால என்கிட்ட வீட்டில் என்னென்ன ஸ்டோன் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தாங்க இப்போ எல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த லக்ஷ்மி காயினுக்கு அந்த ரெட் கலர் ஸ்டோன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலாக கோல்டு ஜுவல்லரிலாம் போட்டு இந்த சென்ட்ரி கிளிப்பு, ஹேர் பேண்டெல்லாம் போட்டால் செமையாக இருக்கும் லுக்கு. அதுக்கு கீழே வந்து இதுக்கு வந்து ஆஃப் மூன் சொல்லுவாங்கங்க. இந்த ஸ்டோனுக்கு பேர் க்ரீன் கலர். இது ஒன்று கலர் மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நிறைய கலர்ஸ்லேயும் சைஸ்லேயும் இது அவைலபிளாக இருக்குங்க. நான் எல்லாத்துலேயும் ஒன்றுங்கிற மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு கீழே அப்படியே நிலாப்பறையாட்ட ஒட்டலாங்கிறனால இந்த ஆஃப் ஸ்டோன் எடுத்து நான் ஒட்டிக்கிறேங்க. இப்போ இந்த சென்ட்ரி கிளிப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரி கிளிப் பார்க்கலாங்க. அதே லக்ஷ்மி காயினை வந்து அந்த ஹோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, குட்டியாக, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது ரொம்ப லேஸாக தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காதுங்க. அதனால் மெதுவாக வச்சு அந்த காயினில் வந்து சிசர் படாமல் மேலோட்டமாக அதை கட் பண்ணி ஒரு 7 காயின் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. 7ஐயும் அதே பெரிய சென்ட்ரி கிளிப்பில் வந்து ஒட்டிக்கிறேங்க. இதை வேறு மாதிரி ஒரு ஸ்டோன் ஒட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அதே வந்து அந்த ஸ்டோன் பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து க்ரீன் இருந்துச்சு, க்ரீனு வித் ரெட்டு, அந்த காம்பினேஷனில் 3 ஒட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்பில் ஒட்டியிருக்கீங்க. இதுவும் பார்க்க ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சுங்க. நல்லா ஒரு ரெட் கலர் சாரீ கட்டிங் இந்த சென்ட்ரி கிளிப்லாம் போடும்போது ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்குங்க. சைலிங் கேப் இருந்துச்சு, அதையும் ஒட்டி ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோல்டு ஷீட் வச்சு நடு சென்டரில் ஒட்டி ஒரு சென்ட்ரி கிளிப் மேக் பண்ணலாங்க. இது வந்து ஒரு டிசைனாகவும் ஒரு மாடலாகவும் காமிச்சிருக்கீங்க. என்னட்ட உள்ள ஸ்டோனை வச்சு நம்ம வீட்டில் எப்படிப்பட்ட ஸ்டோனாக இருந்தாலும் அதை வச்சு நம்மளாக மேக் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னு நான் இது மேக் பண்ணியிருக்கீங்க. நடு சென்டராக ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை ட்ரை ஆக விட்டுறலாங்க. அது மேலே நம்ம ஒட்டும் போது நகருச்சுன்னா அது கொஞ்சம் இடம் மாறிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கிருமிச்சு அதுக்கப்புறம் இந்த ஆஃப் மூன் இருக்குது பார்த்தீங்களா, அது 3D ஒரு ரோஸ் ஃப்ளவர் ஆட்டம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து 5 ஆஃப் மூன் வந்து சுற்றிலும் வச்சுக்கிறேங்க. இது வந்து ஒரு பிங்க் கலரில் வைக்கும் போது, வேறு கோல்டு கலரில் வைக்கும் போது இன்னமும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட க்ரீன் இருக்கனால இந்த க்ரீன்லே தான் ஒரு 3 இந்த 3D எஃபெக்டில் வந்து ஒரு சென்டர் ரோஸ் வந்து நான் வச்சுருக்கேங்க. இப்போ அது மேலே க்ளூ போட்டுக்கலாங்க. போட்டு அதில் மறுபடியும் ஒரு 4 ஸ்டோன் பிடிக்குதுங்க. அப்படியே லைனாக வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரொம்ப பொறுமையாக தாங்க செஞ்சேன். நம்ம செய்ய செய்ய ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். வீடியோவில் வந்து ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டில் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்றை போட்டு உள்ளே வச்சிடலாங்க. இல்லாட்டி மேலே இருக்கிறது க்ரிப்பாக இருக்காது. ஒரு ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைடில் ஒரு ஆஃப் மூன் வச்சுட்டு அதே மாதிரி அந்த சைடில் ஒரு ஆஃப் மூன் வச்சு இப்போ இந்த 3D ரோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. இதே ரோஸ் கலர் ஸ்டோனில் செஞ்சால் அந்த ரோஸ் இன்னமும் சூப்பராக இருக்கும். இந்த ரோஸ் டிசைன் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள்.
இப்போ வந்து இந்த சைடில் வந்து நம்ம என்ன ஒரு டிசைன் வேணுனாலும் பண்ணிக்கலாங்க. ஸ்டோன் வச்சு பண்ணிக்கலாம், இல்லாட்டி அந்த ஸ்டோன் பெல்ட் வச்சு கூட நம்ம ஒட்டிக்கலாங்க. இப்போ வந்து ரோஸ் கலரில் என்கிட்ட அந்த ஸ்டோன் இருந்தனால அதை வச்சு ஒரு லீஃப் டிசைன் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால அதை வச்சு நான் ஒட்டிகிட்ருக்கேங்க. நம்ம சேனலில் சில்க் த்ரெட் பேங்கிள் செய்கிறது, ஜிம்கா செய்கிற வீடியோவும் போட்டிருக்கேங்க. இதுலேயும் வந்து நெக்ஸ்ட்டாக அப்படியே அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ அடுத்தது வந்து ஹேர் பேண்டு வந்து மேக்கிங் வீடியோ போடுறேங்க. அதுக்கப்புறம் பேங்கிள்ஸு, ஜிம்கா நம்ம ஆர்டர் படி வரலாங்க. ஆனால் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட் பேங்கிள் அதை பற்றி விவரம் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. இப்போ அது மேலே வந்து இந்த ரோல் செயின் வந்து என்கிட்ட நிறையா இருந்துச்சுங்க. இந்த டிசைன், இந்த ஒரு செயினை வச்சு தான் நிறையா டிசைன் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு ரோலாக வாங்கியிருக்கனால அந்தந்த இடத்துல ஒட்டிட்டா ஸ்டோன் வந்து கொஞ்சம் கம்மியாக செலவாகுங்கிறனால இடையில ஒரு லீஃபில் வந்து ஒரு கோடு போட்ட மாதிரி இந்த சென்ட்ரிக் லீஃப் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. அடுத்தது அதே 3D ரோஸில் வந்து ஒயிட் கலர் அந்த திலகம் ஷேப் மாதிரி இருக்கிற அந்த ஸ்டோனை வந்து ஒட்டிட்டு இப்போ வந்து அந்த ஆஃப் மூனை வந்து ஒரு இடையில மாதிரி கொடுத்தீங்க. நம்மள்ட்ட இருக்கிற அந்த கைவண்ணை தான் நம்ம எப்படி வேணாலும் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி ஒரு டிசைன் கொண்டு வந்துடலாம். இதுவும் ஒட்டும் போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஆனால் ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒட்டிக்கலாங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒட்டி முடிச்சாச்சு. இந்த கிளிப் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். ஒரு டைம் வந்து செஞ்சு நமக்கு பர்ஃபெக்டாக வராட்டி அதோட விட்டுற வேண்டாங்க, திரும்ப கூட நம்ம செய்யலாம், அதனால் தப்பு கிடையாது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கிளிப்பில் ஒட்டுறனால நான் ஒரு பக்கம் வச்சா ஸ்டோன் ஒரு பக்கம் போது ஷேஃபே ஒரு மாதிரி ஆச்சுங்க. அப்புறம் வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணி வைக்கும் போது ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. இது வந்து ஒரு ரெட் ஆங்கிள் அப்புறம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்ததை வச்சு க்ரீன் வித்து எல்லோ காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் வந்து இது வந்து மேக் பண்ணியிருக்கேங்க. இடையில வந்து ஒரு கோல்டு ஸ்டோன் இருந்துச்சுங்க, அதை வச்சு இந்த டிசைன் வந்து முடிச்சிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாங்க. அதே சென்ட்ரிக் கிளிப்பில் சென்டராக ஒரு அந்த கோல்டு ஷீட் வச்சுட்டு இது ஒயிட் கலர் ஸ்டோனில் வந்து இது வந்து அப்படியே ஒரு ரவுண்டாக ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறனால சுற்றிலும் அதை எடுத்து நான் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த 3D எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரி தான் ஒரு லைன் பூரா ஒட்டிட்டு மேலே பசை போட்டுட்டு அப்படியே உள்ள ஒரு ஆஃப் இதாக வச்சோம்னா நமக்கு அந்த 3D எஃபெக்டில் கிடைக்குங்க. அதை வச்சு அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் பார்க்குற வச்சோம்னா இந்த ஃப்ளவர் வந்து அப்படியே விரிஞ்ச மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குங்க. காஞ்சதுக்கப்புறம் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அதில் வந்து ஒரு டிசைன் போட்டுடலாங்க. அதே பிங்க் கலர் தான் ஒட்டியிருக்கேன், ஏன்னா அதுதான் எல்லாத்துக்குமே அட்ராக்டிவாக, நிறைய பேர் அந்த கலர் மேட்ச் பண்ணி தான் ட்ரெஸ்லாம் எடுப்பாங்கங்கிறனால பிங்க்லேயே கொஞ்சம் செஞ்சிட்டேங்க. அடுத்தது வந்து இந்த ரெட் ஆங்கிளில் வந்து ஒரு வட்ட வடிவில் ஒரு பூ மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இதே மாதிரி அப்படியே ஒரு 6 லைன் வந்துச்சுங்க. அதே மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த டிசைனையும் கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. நம்ம லென்த்தாக ஸ்டோன் ஒட்டுறோம்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்து பசை போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு டிசைனாக பண்ணும் போது போட்டுட்டு ஒட்டிட்டு மறுபடியும் போட்டுட்டு பண்ணிக்கலாங்க. அப்போ தான் காயாமல் நமக்கு இருக்கும், இல்லாட்டி அதுவே கசகசன்னு போயிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் ஒரு இதுக்காக ஸ்டோன் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. நடுவில் வந்து அந்த குட்டி ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் பார்க்கலாங்க. இந்த சென்ட்ரு கிளிப் ட்ரெண்டிங் ஆனதுலே இந்த டிசைன் தாங்க. இன்ஸ்டாகிராமில் லோட்டஸ் மாடல், கீழே வந்து க்ரீன் கலரு, மேலே வந்து தாமரை பூ மாதிரியும். இந்த சென்ட்ரு கிளிப்னாவே இந்த டிசைனில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ நம்ம அதை தான் செஞ்சு பார்க்குறோம். எனக்கு இது 2-3 டைம் ட்ரை பண்ணி 4வது டைம் தான் ஃபினிஷிங் வந்து நல்லா வந்துச்சுங்க. ஏன்னா அந்த சென்ட்ரு கிளிப்புக்கு நம்ம அந்த கீழே வைக்கிற அந்த தாமரை அந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக ப்ளேஸ் ஆகணும். இப்போ அந்த ஆஃப் மூனை வந்து அப்படியே லைனாக ஒரு கேவ் கொடுக்குற மாதிரி ஒட்டிக்கிறேங்க. மெயினாக இந்த ஆஃப் மூன் க்ரீன் கலரில் வாங்கினது இந்த லோட்டஸ் டிசைன் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தாங்க. நம்ம ஒட்டிட்டு கரெக்டாக அந்த நடு சென்டராக பார்த்து இந்த திலகம் மாதிரி இருக்க ஷேஃபை வந்து நம்ம அந்த ஸ்டோனை வந்து நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக வச்சுருவோம், அதுக்கப்புறம் கூட நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ சைடில் வந்து அப்படியே விரிகிற மாதிரி அந்தந்த கேப்பில் வந்து நம்ம வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க.
உங்களுக்கு இது வந்து நான் ரொம்ப பொறுமையாக காமிச்சிருக்கேன். இந்த டிசைன் வந்து 2, 3 டைம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு கரெக்டான ஷேப்புக்கே வந்துச்சு. இப்போ அதே மாதிரி சைட்லேயும் ஒட்டிடலாங்க. இப்போ இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6 வந்திருக்காங்க. நம்ம 5 லைன் கூட கொடுத்துட்டு இடையில வந்து ஒரு திலகம் ஷேப்பில் ஸ்டோன் கூட பண்ணிக்கலாம். நம்ம வைக்கிற மாதிரி தாங்க டிசைனு. இப்போ அதுக்கப்புறம் க்ளூ வந்து போட்டுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நகர்ந்திருந்தா அதெல்லாம் வந்து கரெக்டாக இது பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த B1000 க்ளூ எடுத்து மேலேயே வந்து அந்த 3 ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக க்ளூ போட்டுட்டு 2 ஸ்டோனாக எடுத்து அந்த இடத்துல ஒட்டினோம்னா நமக்கு அழகான லோட்டஸ் டிசைன் கிடச்சிருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃபஸ்ட் லைன் அரேஞ்ச் பண்ணுறது தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிட்டோம்னா அழகாக லோட்டஸ் டிசைன் வந்து கிடச்சிருங்க. இந்த சென்ட்ரு கிளிப்புனாவே இந்த லோட்டஸ் டிசைனில் தாங்க இப்போ ஆரம்பிச்சிச்சு. நம்ம கீழே வேணும்னா ஒரு ஸ்டோனும் நம்ம கொடுத்து இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. லோட்டஸ் சென்ட்ரு கிளிப்பில் இது வந்து 5 லோட்டஸ் டிசைன் வந்துச்சுங்க. இது வந்து கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருப்பேன். கேப் அதிகமாக வருதேன்னு கொஞ்சம் நெருக்கமாக வச்சுங்க. இது லோட்டஸ் வந்து 6 பூ வந்துச்சுங்க. அப்படி நமக்கு கேப் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டோன் வச்சு கூட நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃபுல்லாக லோட்டஸ் டிசைனாக வேணும்னா இப்படி நம்ம நெருக்கமாக கூட ஒட்டிக்கலாங்க. நம்ம டிசைன் பண்ணுறது பொறுத்து தாங்க. இப்போ பிரைட்டான ஒரு எல்லோ கலர் ஸ்டோன் டிசைன் சென்ட்ரு கிளிப் பார்க்கலாங்க. இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத அப்படியே லைட்டாக அந்த சாய்ச்ச மாதிரி ஒட்டினோம்னா ஒரு அழகான ஒரு ஷேப் கிடைக்குங்க. அதிலே எடுத்து நம்ம பாக்ஸாக ஒட்டிட்டு வந்தோம்னா இந்த சென்ட்ரு கிளிப்பு சிம்பிள் தாங்க. வித்தன் ஒரு 3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இந்த அவுட்புட்டுமே ரொம்பவே சூப்பராக வந்துருச்சுங்க. கரெக்டாக ட்ரெஸ்க்கு மேட்சாக ப்ளெயினாக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த சென்ட்ரு கிளிப்பை சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு எல்லோ கலர் சாரீ கட்டி இந்த சென்ட்ரு கிளிப் போட்டோம்னா நல்லா பிரைட்டாகவே இருக்கும். அப்படியே லைட் சர்க்கிள் இதில் வந்து நம்ம ஒட்டிட்டு வந்தோம்னா இந்த சென்ட்ரு கிளிப் டிசைன் சூப்பராக கிடச்சிருங்க. நம்ம இது மாதிரி அழகாக எடுத்து ப்ளேஸ் பண்ணவே நமக்கே அந்த ஐடியா கிடைக்குங்க, எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி வச்சு நம்ம இப்போ இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இதே மாதிரி ப்ளூ கலரில் ஒன்று செஞ்சேன், அதுவுமே சூப்பராக வந்துச்சுங்க. ஒரே கலரில் வச்சு செய்யும் போது அதுவும் ரொம்ப அழகாக தாங்க இருக்குது. இப்போ இந்த எல்லோ கலர் டிசைன் வந்து ரொம்பவே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இது கீழே முத்து மணி தொங்க விடுற மாதிரியே செய்யலாம். நான் இப்போ பேசிக் மட்டும்தாங்க செஞ்சிட்ருக்கேன். இதுலேயும் ஏகப்பட்ட டிசைன்ஸ்லாம் இருக்குது. கீழே அப்படியே இந்த அட்டிகை மாதிரி தொங்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம செய்யலாங்க. இப்போ வந்து இன்னொரு சென்ட்ரு கிளிப்பில் மறுபடியும் அந்த பசையை போட்டுட்டு இந்த பெல்ட் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 3 லேயருக்கு கட் பண்ணி அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. இது சிம்பிள் தான், ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த சென்ட்ரு கிளிப்பில் வந்து அந்த பெல்ட் ஸ்டோன் ஒட்டினது பக்கம் மட்டும் கிளிப் போட்டு காய வச்சுருக்கீங்க, இல்லாட்டி அது தூக்கின மாதிரி போயிடும். அந்த ஸ்டோனுக்கு மட்டும் பிளாக்ல ஒயிட்டு கோல்டு எல்லாத்துலேயும் செஞ்சேங்க. இப்போ வந்து 40 சென்ட்ரு கிளிப்பு 2 டேஸாக செஞ்சேங்க. இதில் வந்து இன்க்ளூடிங் வீட்டு வேலையும் பார்த்துட்டு மீதி நேரம் பார்த்ததாங்க இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே. இந்த டிசைன் எல்லாம் எப்படி இருக்குன்னு காமிங்க. வீடியோவில் ஒட்டாத ஸ்டோனும் இதில் பல டிசைன்ஸ்லாம் இருக்குங்க. உங்களுக்கு இந்த கிளிப்பை பார்த்தா நீங்களும் ஒட்டுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் பேண்ட் மேக்கிங் எப்படிங்கிறத அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.